ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இப்போ எல்லாருமே கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து மவுஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ மவுஸ் யூஸ் பண்ணாமல் சில ஷார்ட்கட் கீஸ் மூலமா எப்படி வந்து சிஸ்டம் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் கீ F5. F5 பட்டன் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ஷார்ட்கட் கீ விண்டோஸ் ப்ளஸ் இ. இந்த கமாண்ட் மை கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ஷார்ட்கட் கீ விண்டோஸ் ப்ளஸ் ஆர். இந்த கமாண்ட் ரன் கமாண்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த்து கமாண்ட் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் க்ரோம். இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்மளோட ஷார்ட்கட் கீழே ஃபிஃப்த்து ஷார்ட்கட் கீ விண்டோஸ் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் வின் வேர்ட். இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் கீ விண்டோஸ் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் எக்ஸல். இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டு ஓப்பன் எக்ஸல் ஷீட். நெக்ஸ்ட் கமாண்ட் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் நோட்பேட். இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நோட்பேட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆகுது. அடுத்த ஷார்ட்கட் கீ விண்டோஸ் ப்ளஸ் டி. இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த விண்டோஸில் இருந்தாலுமே அதை வந்து டெஸ்க்டாப்க்கு கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஷார்ட்கட் கீழே நைன்த் ஷார்ட்கட் கீ அல்ட் டேப். அல்ட் டேப் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் இருந்து ஒரு விண்டோஸ்லேருந்து இன்னொரு விண்டோ ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்மளோட ஷார்ட்கட் கீழே ஃபைனல் ஷார்ட்கட் கீ அல்ட் ப்ளஸ் F4. இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விண்டோஸையும் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெஸ்க்டாப்லேருந்து அல்ட் F4 அப்படின்ற கீயை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷட் டவுன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொடுக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 10 ஷார்ட்கட் கீஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த 10 ஷார்ட்கட் கீஸுமே கம்ப்யூட்டர் வந்து பேசிக்காக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஷார்ட்கட் கீஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து டைம் வந்து சேவ் பண்ணலாம். இப்போ வந்து குய் மோடில் யூஸ் பண்ணுறது, குய் மோட்னா நத்திங் பட் மவுஸை வச்சு யூஸ் பண்ணுறதை விட ஷார்ட்கட் கீஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஷார்ட்கட் கீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அது ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நவீன் ராஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.